மனு ஏற்கனவே அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கின்ற பொழுது இந்த கட்சி தடை சாவல் சட்டத்தின் மூலமாக தங்களது பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்வதாக சொன்னார். அதன் மீது சட்டப்பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்பது நடைமுறையில் உள்ள ஒன்று. இதை நீதிமன்றங்களும் உறுதி செய்துள்ளது. எனவே அதுபோல் ஒரு தவறான நடவடிக்கையை இனிமேற்கொண்டு சட்டப்பேரவைத் தலைவர் எடுக்கக்கூடாது என்று நாங்கள் மனு தந்திருக்கிறோம். நீங்க சொல்றீங்க 25 பேர் மேல நடவடிக்கை எடுக்க நீங்க சொல்றீங்க. ஆனா நீங்களே 5 பேர் நிறுத்துங்கன்றீங்க. அது எப்படி பொருந்தும்? செய்த தவறுகளுக்கு வருத்தம் தெரிவித்து பொதுச் செயலாளரிடத்திலே மன்னிப்பை கோரினார்கள். நீங்க சொல்றது 3 பேருக்கு பொருந்தும்னா இந்த 5 பேருக்கு தானே பொருந்த கூடாது? அல்ல, 5 பேர் தவற உணர்ந்துட்டாங்க. நாங்கள் செய்தது தவறு. எனவே எங்களுடைய மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு இந்த இயக்கத்தில் தொடர்ந்து செயல்பட எனக்கு அனுமதி தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலே அவர்களுடைய கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமா என்ன சார் பண்ண போறீங்க? திருச்சி சிக்கி சுப்பையா ராஜினாமா பண்ணிட்டு வரதா சொல்றாங்க. இது பொதுச் செயலாளர் மாண்புமிகு பொதுச் செயலாளர்கள் முடிவு செய்வார்கள். நன்றி. பின்னடைவா சார் உங்களுக்கு? ஏன்னா உங்க நம்பர் சார். பொதுச் செயலாளர் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் இன்றைக்கு வெற்றி அடைந்து வருகிறது.